நிஜமாவே வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அவங்களோட வீட்டை அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்கன்னு. நானும் அப்படி தான். வீட்டில் இருந்தால் காலைல ஒரு 10 மணி 11 மணின்னு எந்திரிச்சிட்ருப்பேன். ஆனால் ஒர்க் வந்துட்டா என்னை யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்கிற மாதிரி 6 மணிக்கெலாம் எழுந்துச்சி உட்காந்துருப்பேன். என்ன தான் சீக்கிரமாக எழுந்தாலும் இந்த ஒர்க்கு கிளம்புற டைமில் எப்படி தான் டைம் போகுன்னே தெரியாது. அவசர அவசரமாக ஓடி போய் ட்ரெயினில் ஏறுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் வந்த கையோட இந்த ஜூஸ் தான் வாங்கினேன். எனக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதோட காஸ்ட் அதிகங்கிறதுனாலே நான் வாங்க மாட்டேன். அதுக்கப்புறமா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இப்படி வெளில எட்டி பார்த்தா செம்ம வெயில். மறுபடியும் உள்ளே போய் உட்காந்துலான்னு உட்காந்துட்டேன். அப்புறம் ஈவினிங்காக ஆஃபீஸ் முடிஞ்சா சரி ஓகே, இந்த கண்ணாடிலாம் யாருக்கெல்லாம் க்ரேஸுன்னு சொல்லுங்கள். இந்த கண்ணாடியில் அந்த கண்ணாடி. ஏன்னா நான் இந்த மாதிரி மிரர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு இப்படி ஒரு செல்ஃபி இப்படி ஒரு ஸ்மைலை போட்டுருவேன். நீங்களும் அப்படி தான்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரம்ஜான் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனாலே 1 hour பெர்மிஷன் கேட்டு சீக்கிரமாகவே வந்துட்டேன். பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோன்னு நினச்சேன். ஆனால் பிரச்சனை இல்லை, பஸ்ஸை கரெக்டான டைமில் போய் ரீச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். மறக்காமல் ஐடியா ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாட்டா.